ஏம்மா நம்ம சமையல் பண்ணும்போது எல்லாருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தானே சமையல் பண்ணுவோம். துணி துவைக்கும்போது எல்லா துணி தானே துவைக்கும். பாத்திரம் கழுவும் போதும் சரி, வீடு பெருக்கும்போது, துடைக்கும்போது இது நம்ம இருக்க இடம், நம்ம படுக்க இடம் 4 அடி 6 அடியை மட்டுமா துடைக்கும்? எல்லா இடத்தையும் தானே துடைக்கும், பெருக்குதோம். ஆனால் நமக்கு ஒரு வேலை செய்யும்போது, இல்லை நம்ம புடவைய மடிக்கும் போதோ, இல்லை துவைக்கும் போதோ, இல்லை நமக்குன்னு தட்டில் சாப்பாடு எடுத்து வைக்கும் போதோ, நம்மளை மட்டும் கொதிக்க வச்சுட்டு மற்ற எல்லாத்துக்கும் செய்வாங்களே, அது எப்படி அது? இல்லை நமக்குன்னு எல்லாத்துக்கும் செய்யணும்னு நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்தோமா? இல்லை எப்படி அந்த சட்டம் வேலை செய்யுது? சரி, நமக்கு மட்டும் அதை தட்டில் எடுத்து வைக்க மாட்டாங்க, நம்ம துணியை மட்டும் தூர தூக்கி வச்சுருவாங்க, நமக்கு தலாணி உரைக்கு போடும்போது மட்டும் தள்ளி வச்சுருவாங்க, நீங்களே போட்டுக்கோங்கன்னு. ஆனால் நம்ம செய்யும்போது மட்டும் எல்லாத்துக்கும் செய்யணும். சரி, அப்படியே நம்ம செய்தோமா, ஒரு நாளைக்கு கோவம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து எதிர்த்து பேசக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது, என்ன அதுன்னு தட்டி கேட்கக்கூடாது. ஆனால் அதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. கேட்டாக்கா நம்ம மேலே கோவம் வரும், அவங்க எகுருவாங்க, எல்லாம் செய்வாங்க. சரி, நம்ம ஒரு நாள் கோச்சிக்கிட்டு சமைக்காமல் படுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்மளை தவிர்த்திட்டு அவங்க மற்றவங்களுக்கு மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு தெரியல. அப்போது நமக்கு வயிறு பசிக்கு நம்ம செய்ய போனோம்னா நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யணும். என்னடா இது காலக்கொடுமையாக இருக்குது. பொண்ணாக பிறந்தது தப்பா, இல்லை ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர்றது தப்பா, இல்லை எந்த தப்புன்னே எனக்கு ஒன்றுமே புரியலையே. நம்மளை எந்த லிஸ்ட்டில் கடவுள் வச்சுருக்காரு, இல்லை கடவுள் வச்சுருக்காரா, இல்லை வீட்டாளுங்க வச்சுருக்குறாங்களா, ஒன்றும் தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ இப்போ அத்தனை பேருக்கும் சமைப்போம். ஆனால் அவங்களும் நம்மளை குறை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைய கொஞ்ச நாள் குறை சொல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறமா அதுவும் குறை சொல்லும். ஆனால் அவங்களுக்கும் நம்ம சமைச்சு போடணும், எல்லா வேலைகளும் செய்யணும். ஆனால் நம்ம மட்டும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்காது, கோவம் வரும் முதல்ல, அதுதான் மெயின். என்ன காலக்கொடுமை கதிரவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைஃப் ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு? எதையாவது யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு போனோம்னா நம்மளோட தன்மானத்தையே நம்ம வந்து இழந்து இருக்கோமோ வீட்டில் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எதையாவது யோசித்தோம்னா மனக்குமுறலில் நமக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாம் ஏறி தலையை வெடிச்சிரும் போல இருக்குது. என்ன செய்யறே தெரியல. ஆனால் நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள வந்து சுருக்கி நம்ம வாழ்க்கையை கொண்டாந்துட்டோம், பழகிட்டோம். ஆனால் வந்து திருப்பி இதை விட்டு வெளியில் போய் வாழலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் முடியலைன்னா எதுக்கு வீட்டுக்குள்ளேயே கிடந்து கஷ்டப்படுறீங்க, வெளியில் வந்து வாழுங்கன்னு. வெளியில் வந்தால் மட்டும் நான் வாழ விட்ருவாங்களா என்ன? என்ன உலகடா சாமி, ஆண் வர்க்கம். ஆண் வர்க்கத்தையே எனக்கு விற்க வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. புரியல. நம்ம வந்து ஒரு அடிமை மாதிரியே வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியிருக்கு. எத்தனை காலத்துக்குன்னு தெரியல. காலத்தை விடுங்க, நம்ம ஆயுசுக்கும் நம்ம எப்படி காலத்தை தள்ளி கொண்டு போக போகிறோன்னு தெரியல. எதிர்காலத்தையும் ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கிறேன்.